கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? சூப்பராக படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி தங்கம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th தான். 12th செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸாம்பிள் 234 இப்போ பார்க்குறதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸசைஸு 2.8, அதே மாதிரி அதுக்கு முன்னாடி 2.7, 2.6 இது ரொம்ப முக்கியம். இதிலிருந்து தான் உனக்கு 5 மார்க்கு கண்டிப்பாக கேட்பாங்க. எது வேணாலும் கேட்பாங்க. சரியா? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம்னா கேளுங்க கண்ணு. கான்செப்ட் ஓரியண்டடாக படிங்க. எதுலேயுமே ஒரு சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. தெளிவாக படிக்கணும். எந்த இடத்துலையும் மெமரி பண்ணிடவே கூடாது. புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஒரு ஃபார்முலா வருது அப்படின்னா அது எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஓகேவா? சரி, இப்போ எனக்கு பாருங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறதுக்குன்னு எக்ஸாம்பிள் 234. சால்வ் த ஈக்குவேஷன் z³ + 8i = 0. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது z³ + 8i = 0ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ +8i இந்தாண்ட போச்சுன்னா -8i. சால்வ் அப்படின்னா என்ன? இசட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த க்யூபை நீக்கணும். அப்போ இந்த 3 நீக்கணும்னா நான் போத் சைடு பவர் என்ன ரைஸ் பண்ணணும்? 1/3 ரைஸ் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. 3. அப்போ நான் 1/3 போட்டோம்னா தான் 3 கேன்சல் ஆகும். அப்போ இந்த சைடு 1/3னா இந்த சைடும் நான் என்ன தான் போடணும்? 1/3. இது புரியுதா கண்ணு? ஃபஸ்ட்டு பாருங்கள், இது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. +8i இந்தாண்ட போச்சுன்னா -8i. இந்த 3யை நீக்கிறதுக்காக போத் சைடு பவர் 1/3 ரைஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோ. இப்போ இந்த 8 என்னென்னு எழுதலாம்? 2/3ன்னு எழுதலாம். 2 × 2 × 2, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ இது வந்து -i. அப்போ 2/3 -i × 1/3. இந்த 1/3 இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். இதுக்கும் பவர் வரும், இதுக்கும் வரும். அப்போ 2/3 × 1/3 இன்ட்டு -i × 1/3 பிரித்து எழுதிக்கிறேன். இதுக்கும் பவர் வர மாதிரி எழுதுகிறேன், இதுக்கும் பவர் வர மாதிரி எழுதுகிறேன். 3 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு 2. இது புரியுதுங்களா கண்ணா? ஒன்றுமே இல்லை சாமி, புரிஞ்சுக்கோ. அதாவது நம்ம சால்வ் அப்படின்னா இசட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ +8i அந்தாண்ட போச்சுன்னா -8i. பவர் 3 இருக்கக்கூடாது. போத் சைடு பவர் 1/3 ரைஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு z ஈக்குவல்ட்டுன்னு வந்துச்சு. அடுத்தது இந்த -8ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இது 2/3 அப்படின்னு எழுதிக்கிறோம். அவ்வளோதான். அப்போ பவர் வந்து 1/3. இந்த 1/3 இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். அப்போ 2/3 × 1/3. அதே மாதிரி -i × 1/3. 3 கேன்சல் ஆயிரும். 2ன்னு கிடச்சிரும். இப்போ -i நமக்கு போலார் ஃபார்ம். போலார் ஃபார்ம் என்ன? i அப்படின்னா cos π/2 + i sin π/2 அப்படி தானுங்களா? cos π/2 + i sin π/2. அப்போ -i அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம்? அப்போ காசுக்குள்ளே -π/2 + i சைனுக்குள்ளே -π/2. அவ்வளவுதான். அப்போ அதுதான் சிஸ்ஸுக்குள்ளே -π/2. ஐனாவே cos π/2 நல்லா ஞாபகம் வச்சிங்க. அப்போ சிஸ்ஸுக்குள்ளே -π/2. ஓகேவா? இப்போ ஆடு 2kπ. அப்போ ஆங்கிளோட என்னத்தை கூட்டணும்? 2kπயை கூட்டுறோம். அப்போ சிஸ்ஸுக்குள்ளே 2kπ -π/2. தேங்க்யூ.